எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறீங்களா? அவன் ஏன் இவ்வளோ அழகா இருக்கான்? இவன் ஏன் இவ்வளோ சம்பாதிக்கிறான்? அவனுக்கு எவ்வளோ சூப்பரா இங்கிலீஷ் வருது. ஆனா, நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே அமையல? இப்படின்னு உங்கள நீங்களே தாழ்த்தி பேசிக்கிறீங்களா? கண்ணாடிய பார்க்குறப்போ, ச்சே! நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தோணுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் பாஸு. கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. பாஸ் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது மற்றவங்க உங்களை பார்க்குற விதத்தில் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களையே பார்க்குற விதம் இருக்குல்ல, அதில் தான் இருக்குது. நீங்கள் ஏன் உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க? ஒரு மீனை பிடிச்சி மரத்தில் ஏற சொன்னால் அதனால் ஏற முடியுமா? கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் நாம் ஒரு முட்டாள்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதனால் ஏற முடியாது அப்படின்னு அதை நினச்சிட்டு அதுவே செத்துரும். அந்த மாதிரி தான் எது யாருக்கு என்ன வருமோ அது அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். மீன் நீந்துறதுல ராஜா தான், குரங்கு ஏறுறது தான் ராஜா, மரம் ஏறினா தான் அது ராஜா. மரம் மட்டும் தானே ஏற முடியும். அதனால் அந்த மீன் ரேஞ்சுக்கு குரங்கால் அவ்வளோ நீந்த முடியாது. அதே மாதிரி மீனால் குரங்கு மாதிரி மரம் ஏற முடியாது. அதில் அவங்கவுங்க ராஜாவாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வராமல் இருக்கலாம், ஆனால் நல்லா வரைய வரலாம். நீங்கள் கலராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு வெள்ளையாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டேயும் ஒரு குறை இருக்குது பாஸ். நீங்கள் யாரை பார்த்து வியக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும். அவங்க அதை வெளியில் காட்டிக்கல, நீங்கள் காட்டிக்கிறீங்க, அவ்வளோதான். இணையிலேருந்து ஒரு 3 விஷயத்த பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களே, அதில் கொஞ்சம் இந்த போலியான லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் வரும். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட். அப்புறம் உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி கெத்து காட்டுங்க. நடக்கும்போது கூட தலை குனிஞ்சு நடக்காமல் தலை நிமிர்ந்து கெத்த நடங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. உங்கள் நடம் மாறினா உங்கள் மைண்ட் செட் கண்டிப்பாக மாறும். உங்களை நீங்களே மட்டமாக நினச்சா இந்த உலகமே உங்களை கண்டிப்பாக மட்டமாக தான் நினைக்கும். உங்களை நீங்களே ராஜாவை நினச்சா கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்கள் யாருக்கும் குறைஞ்சவர் கிடையாது. யூ ஆர் யூனிக். அதை மைண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தலையை நிமிர்ந்து நடங்க. ஜெயிப்போம். பாய்.